ஸோ இப்போ கைதி 2ல நீங்க தானா கன்ஃபார்மா? அஃபிஷியலா வரும் அது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சாம் சிஎஸ் அடுத்து நம்ம படம் பண்ண போறோம் அப்படின்னு யார் சொன்ன ஞாபகம் இருக்கு? ஆமாம், கட்சி வினோத். நான் என் பேங்கில் நிறைய பிஜிஎம் இருக்குது. அதெல்லாம் பெரிய ஹீரோ வந்தால் அவங்க நடந்து வந்தால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு கொஞ்சம் இருக்குது. நம்ம விஜய் சேதுபதி சாரோட பையன் நடிச்ச படம், சூர்யா அவர் நடிச்சிருந்தப்போ ஃபீனிக்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் அதை யாரும் கண்டுக்கிற கூட மாட்டேன். ஹர்ட் ஆகுதா அண்டர் ரேட்டட்னு சொல்லும் போது? ஆடியன்ஸ் எனக்காக ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது சத்தியமாக நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நிறைய படங்கள் நமக்கு கிடைக்கல, படங்களே இல்லை. நமக்காக ஒருத்தங்க பேசுகிறாங்கன்றீங்களா, அது நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பேச வைக்க முடியாது. நமக்கு ஒரு பயம் வருது. எப்படின்னா நம்மளை ஆல்ரெடி குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து த்ரில்லர்னா இவர் தாங்க. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் இது வந்து கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் காலி பண்ணுங்கிறது உண்மையின் உண்மை. சாமுக்கு கிடைக்கல, அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபோட்டோவெல்லாம் போட்டு சார் எல்லா படத்திலும் கலாய்க்கிறாங்க சார். ஆனால் அனிருத் பாடின பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து இந்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து கைதி 2. லோகேஷ் அவர்களே நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு, அடுத்து நான் கைதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ கைதி 2ல நீங்கள் தானா கன்ஃபார்மா? இல்லை, அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அது அஃபிஷியலாக வரும் அது. அவரோட சர்தார் 2 இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம கார்த்தி சாரோட சர்தார் 2 போயிட்டு இருக்குது. நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது கண்டினியூஸாக. கைதி 2 மேக்ஸிமம் நான் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல படம் அது. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், அவரோட யூனிவர்ஸில் அது வந்து ஒரு பேஸ்மெண்ட், அதுதான் ஸ்டார்ட்டே. ஆமாம், அது நம்ம மியூசிக்கலாகவும் அதுக்கு நிறையா இது பண்ணியிருந்தோம். ஸோ லைனப்பாக அது எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்துட்டுருக்கு. பெரிய பெரிய படங்கள் இன்னும் இது இல்லாத இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் கூட இருக்குது. இப்போ பெரிய படங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சாம் சிஎஸ் அடுத்து நம்ம படம் பண்ண போகிறோம் அப்படின்னு. யார் சொன்ன ஞாபகம் இருக்கு? ஆமாம், கட்சி வினோத். அவரோட ப்ரொடக்ஷன்லேயும் நான் ஒரு படம் பண்ணுறேன், அவரோட டைரக்ஷன்லேயும் ஒரு படம் நான் பண்ணுறேன். அதாவது தனுஷ் சாரோட படம். தனுஷ் அவருக்கு நான் பண்ணுற ஃபஸ்ட்டு படமாக இருக்கும். பட் அதுதான் சொல்கிறேன்ல, இங்கே எல்லாருக்குமே ஒரு தாகம் இருக்குங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு இருக்கும். நான் இவ்வளோ நாள் பண்ணது வந்து என்னென்னா, சின்ன சின்ன படம் நிறைய, இந்த படம்லாம் எதுக்கு இவர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த ஃபீல்டில் யாரையுமே தெரியாதுங்க. சென்னை வந்து நான் படப்பள்ளியில் பஸ்ஸில் இறக்கி விட்டாங்க. நான் வந்து விளையாட்டுக்கு ஏதோ பில்டப்புக்காக அப்படி அதுக்காகலாம் சொல்லலை. சத்தியமான உண்மை. நம்ம வடபழனியில் இறக்கி விடும்போது எங்கே போகணுன்னு தெரியாது. எங்கெல்லாம் போகணும், எங்கே லாட்ஜு புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது ஹோட்டல்லாம் இல்லை, லாட்ஜா, எங்கே போகணும், எங்கே தங்கணும், யாரை பார்க்கணும், எதுவுமே தெரியாது. ஆமாம், நான் இப்போ ஐடிக்காக வந்திருந்தேன். அப்படி இருந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கதை ஒரு டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க ஒரு மியூசிக் யாரை போடலாம், ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது. ஸோ மியூசிக் ரொம்ப சாலிடாக வேணும்னா நம்மளை யோசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து கிரியேட்டர் சைடில். ஆனால் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேயும் அதே இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு நிறைய படங்கள் தேவைப்பட்டதுங்க. ஸோ நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் நிறையா. இப்போ எப்படின்னா, நான் என் பேங்கில் நிறைய பிஜிஎம் இருக்குது. இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து என்னதுமா கேட்பாங்க, அன்றைக்கி இன்டர்வியூவில் சொன்னீங்கல்ல அந்த பிஜிஎம்ல எடுங்கவாங்க. நிறைய பண்ணி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் பெரிய ஹீரோ வந்தால் அவங்க நடந்து வந்தால் இல்லை அவங்க ஃபைட் பண்ணால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு கொஞ்சம் இருக்குது. ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சின்ன புதுமுக ஹீரோ, அவருக்கு நான் அந்த மியூசிக்கை போட்டிருக்கேன். ஓகே. ஆல்ரெடி. ஆனால் அதை யாரும் கண்டுக்கிற கூட மாட்டுறாங்க. ஏன் கண்டுக்கிற மாட்டுறாங்கன்னா, ப்ரோ நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே அந்த இப்போ நீங்கள் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படமே இருக்கட்டுமே, நம்ம விஜய் சேதுபதி சாரோட பையன் நடித்த படம், சூர்யா அவர் நடிச்சிருந்தப்போ ஃபீனிக்ஸ், அந்த படத்தில் ஃபீனிக்ஸுங்கிற நடித்தவர், அவருக்கு சூர்யாவுக்கு அவருக்கு இருக்கிற இமேஜ் என்னன்னு சொல்லுங்கள். அவர் ஒரு சின்ன பையன், இப்போ தான் வந்திருக்கிறார். நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாருங்க, நல்லா நடிச்சிருக்கிறார், எல்லாமே சூப்பர். ஆனால் அவருக்கான தியேட்டரில் ஒருத்தன் பார்க்கும்போது அதே இடத்துல வேற ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷான ஒரு ஹீரோ வந்து நின்னா, ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி மைண்ட் செட்டில் என்ன இருப்பான், அவர் ஹீரோ, அவர் அடிப்பார், அவர் பண்ணுவார். இவர் யாருமே தெரியாது. ஆனால் இவருக்கு ஒரு மியூசிக் பண்ணுறோம்ல, இந்த மியூசிக் இருக்குல்ல, இந்த மியூசிக் இவருக்காக பண்ணதா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ஆனால் அந்த கதாபாத்திரமும் அந்த கதை எழுதின விதம், அந்த சிச்சுவேஷன் எல்லாமே ஒரு பெரிய ஹீரோவுக்கானதாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பெரிய ஹீரோ சின்ன ஹீரோலாம் கிடையாது. அவர் ஹீரோ, அவர் அடிப்பார், அவர் அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறோம்ல, ஒரு கிரியேட்டராக டைரக்டர் பண்ணுறாரு, நம்ம மியூசிக் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் நான் பண்ண எல்லா படங்க, நான் இவரை மட்டும் சொல்லலை, எக்ஸாம்பிளாக கடைசியாக ரிலீஸ் ஆனதுனால இதை சொல்கிறேன். நீங்கள் சின்ன ஹீரோவாக இருப்பார், அது நம்ம ஹீரோவெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம அதை வந்து வேற பெரிய படத்துக்கு பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேலாம் யோசிப்போம். சொல்லுவாங்க, எனக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஏங்க இதுங்க இதில் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இதை அப்படி கிடையாது. இப்போ சரி, அது தெரிஞ்சதுனால அதை பார்த்துட்டு எனக்கு இன்னொரு படம் வரும். ஆனாலும் நம்ம நிறைய பேங்கில் வச்சுருக்கோம். இருக்குது, எங்கிட்ட இருக்க பொட்டியில் இருக்குது. எப்போவுமே சாம் சிஎஸ் கிட்ட இருந்து ஒரு புதுசான விஷயங்களை தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு படம் மாதிரி அடுத்த படம் வராது. அதே மாதிரி இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஒரு அனிமேஷன் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னும் போது
ஸோ இது எப்படி இருக்கு? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் நம்மளும் டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ ஒரே டைப் ஆஃப் இப்போ எனக்கு வர இப்போ ஒரு த்ரில்லரு, மர்டர் மிஸ்ட்ரி இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரே மாதிரி வரும்போது நமக்கு ஒரு பயம் வருது. எப்படின்னா நம்மளை ஆல்ரெடி குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து த்ரில்லர்னால் இவர் தாங்க அப்படிங்கிறது ஒன்று. அது ஆனால் நீங்கள் இன்னொன்று யோசித்து பாருங்களேன், எல்லாரும் அசால்ட்டாக கேட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு ரிவ்யூ இருக்குது. நல்லா இருக்குது, இவர் மியூசிக் இப்படி இருக்குன்னு. ஆனால் இவ்வளோ வருஷங்களாக ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 இயர்ஸாக கண்டினியூஸாக த்ரில்லர் படமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா எல்லா படத்துக்குமே ஒன்று ட்ரை பண்ண நானும் எவ்வளோ தான் ஓடுறதுன்ற. ஸோ ரொம்ப கஷ்டம் அது. நீங்கள் அது சில டைம் மியூசிக் ஆஃப் சவுண்ட் இருக்குல்ல, சவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் நம்மளை டிஃப்ரெண்ட் பண்ணும். இது மட்டுமே இல்லை, நிறைய படங்கள். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணேன் லாஸ்ட் இயரில், பிளாக்னு சொல்லி. கான் ஒரு தெலுங்கு படம் பண்ணேன். ஸோ நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் படங்கள் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஓகே, சாம் வந்து ஒரு கம்ப்ளீட் கம்போசர். ஆக்சுவலி ஒரு டைப் ஆஃப் ஜானருக்குள்ளே உழுகிற ஆள் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சில சோர்சஸ் வேணும். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு அழகான ஒரு அண்ட் பர்சனலாக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஹர்ட் ஆகுதா அண்டர் ரேட்டட்னு சொல்லும் போது? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஏன்னா அண்டர் ரேட்டட்ங்கும் போது நமக்கு வந்து யாரை ஓவர் ரேட் பண்ணுறாங்கங்கிறது தான் நம்ம கேள்வி. இப்போ அண்டர் ரேட்னு சொல்கிற இதே ஆடியன்ஸோ இல்லை இதே சமுதாயமும் ஏன் ஒருத்தரை ஓவர் ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறது இருக்குல்ல. இப்போ ரீசெண்டாக நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட வருது. இந்த படம் இவர் பண்ணியிருக்கலாமே, இந்த படம் இவர் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய சோக மியூசிக்கே போட்டு மீம் எல்லாம் போட்டு வருது. பட் நம்ம என்றைக்குமே அதுக்கு ஃபீல் பண்ணதே இல்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுலே ரொம்ப திருப்தியாக இருக்கிறோம். பட் நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். நான் வந்து இவ்வளோ படங்கள் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே என்னென்னா, ஒரு 2011லேருந்து ஒரு 15 வரைக்கும் நிறைய படங்கள் நமக்கு கிடைக்கல. படங்களே இல்லை. அங்கங்கே 1-2 படம் தான் பண்ணோம், படமே இல்லை. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம நிறைய சாங்ஸ், நிறைய பிஜிஎம்லாம் பண்ணியிருக்கோம். பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம ஸ்டோராக வச்சுருக்கோம். நம்மளுடைய ஒரு பேங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ பெரிய ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம நினைக்கிற பெரிய இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹீரோக்கள், முன்னணி ஹீரோக்கள். ஆமாம், இங்கிலீஷ் படத்தில் ஒருவேளை நாளைக்கு எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் கிடச்சிருச்சுன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் என்னென்னா வாய்ப்புங்கிறது வரணும், அவ்வளோதான். அது அண்டர் ரேட்டட்லாம் யாருமே இங்கே அண்டர் ரேட்டட் கிடையாதுங்க. வாய்ப்பு கிடைச்சவன் கிடைக்காதவன் மட்டும்தான். திறமை இருக்கிறவன் இல்லாதவன்லாம் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே திறமை இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்படியெல்லாம் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, இவங்களாம் சொல்லி சொல்கிறதுனால நம்ம சில டைம் ஒரு தாட் வந்து போகுமே தவிர, நம்ம வந்து நம்மளை அண்டர் ரேட்டடாக ஃபீல் பண்ணதே கிடையாது. நம்ம கிடைக்கிற சின்ன படங்கள்ல இருந்து அதில் என்னென்ன பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த படம் வந்து தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு பொம்மை படமாக பார்ப்பாங்க, இல்லைனா ஒரு இதை அப்படி தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு நான் சொல்கிறது ரொம்ப லோக்கலாக சொல்கிறேன். பொம்மை படம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சோட்டா பைமை இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படமாக தான் பார்ப்பாங்க. பட் இந்த படம் அப்படி இல்லை. இது ஒரு பெரிய படம், ரொம்ப அனிமேஷனாக. ஒரு டின்லாம் வந்துச்சுல்ல, நம்ம அந்த கைண்ட் ஆஃப் ஒரு பக்கா அனிமேஷன். ஏஐலாம் பண்ணல, லயன் கிங் அந்த, ஆமாம், லயன் கிங் மாதிரி ஏஐலாம் பண்ணல, ரியல் அனிமேஷன் பண்ண படம், மிகப்பெரிய படம். இந்த படம் எனக்கு எப்படி வந்திருக்குன்னா, நான் வந்து ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கேன், ஜடான்னு ஒரு படம். ஆமாம். ஸோ ஜடா படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற மியூசிக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டைரக்டர் வந்திருக்காருன்னா யாராலையும் நம்பவே முடியாது. அவருக்கு வந்து இந்த டைரக்டருக்கு வந்து ஹும்பாலே பிக்சர்ஸ்ல எல்லாருமே பெரிய கான்டாக்டு. அவர் நினச்சிருந்தா பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட போயிருந்துருக்கலாம். பட் அந்த சின்ன ஒர்க் நம்மளை வந்து அவருக்கு புல் பண்ணியிருக்குன்னா, ஸோ நம்ம பண்ணிருக்கிற சின்ன படங்கள் ஒருவேளை தோற்றுருந்தாலும் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்ம வந்து ஆத்மார்த்தமாக ஒன்று நல்லதாக பண்ணியிருக்கோம்ல, அதுதான் நம்மளை இங்கே கொண்டு வந்து நின்றுருக்கு. ஸோ நம்ம அண்டர்ரேட்டடாகவே ஃபீல் பண்ணல. ஆடியன்ஸ் எனக்காக ஃபீல் பண்ணுறாங்கிறது சத்தியமாக நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இடையில வந்து ஒருத்தர் பேசினதாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ வர மீம்ஸ்லாம் நிறையா சாம் ஏன் பண்ணல அவர் பண்ணியிருந்துருக்கலாமே, அவருக்கு ஏன் நீங்கள் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு மக்கள் கேட்குறாங்கல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் பிடிக்குதுன்னா, நமக்காக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்றீங்களா, அது நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பேச வைக்க முடியாதுங்க. அது நீங்கள் ஒரு காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் பேச வைக்கலாம் இப்படி. ஆனால் ரியல் ஆடியன்ஸாக ஒருத்தன் வந்து பேச வைக்கிறதுனா அதுக்கு நீங்கள் வந்து உழைக்கணும். அது சும்மாலாம் பண்ண வைக்க முடியாது. ஓகே. அண்ட் வந்து 2 கேள்வி என்கிட்ட. அது ஒன்று வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சாங்ஸ் வேண்டாம் அப்படின்னு வந்து ஆடியன்ஸுமே நினைக்கிறாங்க, நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸுமே வந்து படமில் வந்து நீங்களே வந்து கைதி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சாங்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அந்த அதர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸை வந்து ஒரு ப்ரமோஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே சாங்கோட பர்பஸ் தான் என்ன? அது வந்து ஒரு ப்ரமோஷனல். இன்றைக்கி வந்து ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தை பேரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த சாங் நமக்கு, அந்த ஹுக் லைன் நமக்கு ஞாபகம் வந்துடுது, அந்த ஸ்டெப்பு நமக்கு ஞாபகம் வருது.
அது மூலியமாக தான் படத்தை ஞாபகப்படுத்தி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு இயர்லி 2010 வரைக்கும் நான் சொல்லுவேன். அப்போ வந்து சாங் வந்து ப்ரமோஷனல் மெட்டீரியலாக இருந்துச்சு. இப்பயும் இருக்குது. ஆனால் நீங்கள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டு எவ்வளோ நாள் வந்து உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குங்கிறது தான் அந்த பாட்டோட வெற்றி. இப்போ நான் ஒரு பாட்டை ஹிட்டுன்னு எனக்கு எப்படி, நான் நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பாட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கு, யாருமே கண்டுக்கிறாமல் போயிருக்கு, நல்லா இல்லாமலும் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பாட்டை ஹிட்டுன்னு எப்படி சொல்லுவேன்னா, ஸ்பாட்டிஃபை எவ்ரி வீக்கு டாப் 10ல் என்னோட ஒரு 2 பாட்டு இருக்கும். கண்ணம்மா ஒன்று பாட்டு இருக்கும், இல்லைனா வந்து யாஞ்சி இருக்கும். இது இருக்குது இல்லை, அப்போ நான் அந்த பாட்டை ரியலாக நம்புறேன் அது ஹிட்டுன்னு. ஒரு பாட்டு வந்து மினிமம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு படத்தில் 4 சாங் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12-15 நிமிஷத்தை அந்த படத்தை அந்த அந்த சாங்ஸ் எடுத்துக்கிறது. சாங்ஸ் படத்துக்கு ரொம்ப தேவைங்க. அது இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ் இதை பொறுத்த வரைக்கும் சாங் தேவை. ஆனால் தேவையில்லாத சாங்ஸ் தேவையில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இண்டிபெண்ட் சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிட்டு இருக்கு. இண்டிபெண்ட் மியூசிக் வந்து வளர்ந்துட்டு இருக்கு தமிழில். அது ஆல்ரெடி வந்து ஹிந்திலலாம் பயங்கரமாக முன்னாலேயே வந்து பெருசாகிடுச்சு. இப்போ தமிழில் பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டிபெண்ட் மியூசிக் வந்து தமிழில் பயங்கரமாக ஆக போகுதுங்க. அதில் 100% வந்து நிறைய ஆர்டிஸ்ட் அதில் வெளில வருவாங்க, நிறையா வரும். ஃபிலிம் மியூசிக் வந்து 100% கம்மியாயிரும். அதுக்கு ரீசன் என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் ஏஐ வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து தடை பண்ணுறாங்க அதை ஏஐயில் வரக்கூடிய சாங்ஸை. பட்டு ஃப்யூச்சராக என்னவாக இருக்குன்னா, யார் வேணாலும் பாட்டை க்ரியேட் பண்ணலாங்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்போசர் தேவைப்படுறாரு. ஒரு டைரக்டருக்கு வந்து தன்னுடைய டேஸ்ட்டை சொல்லி புரிய வச்சு அவங்கள மீட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல வச்சு ஒரு பாட்டு வாங்குறதுக்குள்ளே அவங்க பெரிய கஷ்டப்படுறாங்க. இதுதான் உண்மை. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, ஏஐ கிட்ட இதையே சொன்னால் அது அழகாக ஒரு பாட்டு கொடுக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பிடிச்சதை, எனக்கு எல்லாம் நான் கிரகிச்சு வச்சுக்கிட்டதை, நான் ரசித்த மியூசிக் எல்லாமே என்கிட்ட இருந்து வெளியில் வருதுன்னா, இந்த கிரியேட் பண்ண அத்தனை மியூசிக்கும் ஒரு டேட்டா பேஸில் இருக்குல்ல, இதோட காம்பினேஷனை எடுத்து ஒருத்தன் கொடுக்குறான். ஓகே, அதான் ஏஐ. அவ்வளோதான். சிம்பிள். இருந்து எடுத்து நமக்கே திருப்பி தர, அதானே ஏஐ. வேற என்ன இருக்குது? அதுதான் உண்மை. இது வந்து ஆர்டிஸ்ட்டை காலி பண்ணும், இது வந்து கிரியேட்டர்ஸ் நிறைய பேரை காலி பண்ணுங்கிறது உண்மையின் உண்மை. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படியே அவங்க பண்ணலைனாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மியூசிக்கு எல்லாமே ஆடியன்ஸை காலி பண்ணிட்டு தான் இருக்குங்கிறாங்க அவங்க டேஸ்ட். ஓகே, ஆமாம். அதுக்கு ஏஏ பண்ணிட்டு போட்டுமேங்கிறது தானே, யார் பண்ண என்ன. ஓகே, நீங்கள் இண்டிபெண்ட் மியூசிக் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது, இன்றைக்கி வந்து இந்த டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது வந்து சாய் அபேங்கர். அவர் வந்து இண்டிபெண்ட் மியூசிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு படத்தோட அப்டேட் வருது. இன்னும் அவரோட அஃபிஷியலாக ஒரு படம் கூட அவருக்கு ரிலீஸ் ஆகலை படமாக. பட் எல்லாமே பெரிய படங்களாக பண்ணுறார். சூர்யா சார் படம், கார்த்தி சார் படம், நிறைய லைனப்ஸும் பார்த்தீங்கன்னா அட்லி படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த க்ரோத் எப்படி பார்க்குறீங்க இது? ஸோ இப்போ சாய் அபேங்கருக்கு நிறைய படம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அவருக்கு டேலண்டானவர்னு எனக்கும் தெரியுங்க. ஆக்சுவலி அவர் நல்லா பண்ணுவார், பாட்டு பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ப்ரோக்ராமர் எனக்கும் தெரிஞ்சவர். ஸோ அவர் சொல்லுவார், அவர் நிறைய ரொம்ப நல்லா பண்ணுவாருங்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆடியன்ஸ்க்கு இது எப்போ போகும் அப்படின்னா, அவரோட ஒரு படமோ 2 படமோ ரிலீஸ் ஆகி அதில் இருக்கிற பிஜிஎம்மோ இல்லை சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, எப்பயுமே ஒரு ஆள் இப்படி வரும்போது சொல்லுவாங்க, அது நம்ம இப்போ அதில் என்னையும் லிங்க் பண்ணிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, சாமுக்கு கிடைக்கல அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஃபோட்டோலாம் போட்டு, நமக்கு அது என்னென்னா, நம்ம அப்படி ஃபீல் பண்ணவே மாட்டோம். எனக்கு கிடைக்க வேண்டிய படங்கள் எனக்கு கிடைக்குங்க. அது நம்ம வந்து அவருக்கு ஏன் கிடைச்சிச்சு நம்ம என்றைக்குமே கேள்வி கேட்க போகிறதில்ல. நம்ம அவர் வாழ்த்தை தான் போகிறோம். அவர் நல்ல டேலண்ட். ஓகே, இதில் இருக்கிற இந்த படத்தில் யூஸ் பண்ண சவுண்ட்ஸ்லாம் வந்து நான் முன்னாடி இது நான் பார்த்துட்டு இருந்ததுனால கேட்குறேன். இது எல்லாமே வந்து லைக் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குமா, இல்லை இது ஒரு பீரியட் படம் அப்படிங்கிறதுனால பீரியடிக்கான? இல்லை, நீங்கள் இதோட பேஸ்மெண்ட் என்னவா இருக்குன்னா, டிவைன், ஒரு டிவைன் பேஸ்மெண்ட் இருக்கும். அதில் என்ன வேணால் அதுக்கான சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரியான எல்லாமே அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் உங்களால் நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா, தியேட்டரில் வச்சு ஒரு யங் ஆடியன்ஸையோ இல்லை வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை உட்காந்து ஒரு பக்தி படம் அப்படி காமிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ இது நீங்கள் ஒரு பக்தி படமாக பார்க்கலனாலும், இது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் இதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு வார் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக்கு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான மியூசிக்கும் வேணும் இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற தகுந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, ஃபியூஷனாக பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் இருக்கும், அதுக்கு கூட வந்து ரேப்பெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஊருக்கு இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சேர்ந்து, ஸோ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஃபியூஷனாகவே இருக்கும் இந்த படம். ஓகே, நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்தி படமாக உங்களுக்கு ஃபீலே ஆகாது. ஆனால் அதுக்கான எசன்ஸ் உள்ளே இருக்கும். ஓகே, ஆனால் ரொம்ப மாடர்னான. ஓகே, நான் வந்துட்டு இருக்கும்போது உங்கள் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். புஷ்கர் காயத்ரி வந்து அவங்க இன்டர்வியூவில் வந்து அவர் திடீர்னு மியூசிக் பண்ணிக்கிட்டே இருப்பார், திடீர்னு உள்ள ஸ்டுடியோவில் போயிட்டு கத்துவார், திடீர்னு வந்துட்டு ஒரு மியூசிக் ஒன்று போட்டு காட்டுவார் அப்படின்னு நாங்கள் சொல்லி
நீங்க வோக்கலே வந்து அப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரெகுலரா நாங்க நிறைய படங்கள்ல இப்ப தனனனனாவே அது மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இது இது எப்படி ஒரு இல்லை என்னன்னா இப்போ நான் ஏஐ டூல் நிறைய யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து வாய்ஸ் டு மியூசிக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு டியூன் வருது, அதை நான் கீபோர்டில் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வாசிக்க முடியும். சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் என்னதானாலும் கீபோர்டில் வாசிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளூட்டெல்லாம் இருக்குன்னா அது வந்து நம்ம ராகா பேஸில் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வாசிக்கலாம், அதுக்கு நிறைய ஐபேட்லலாம் வேறு சாஃப்ட்வேர்லாம் வந்திருக்கு, நிறைய இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட் இப்போ எனக்கு மனசில் என்ன தோணுதோ அந்த நோட்டு முதல் கொண்டு என்னால் பாட முடியும் ஈஸியாக. நான் பாடி என்ன பண்ணுறேன், அதை கன்வெர்ட் பண்ணி இவங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா இமீடியட்டாக கிடைக்குது. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அம்மாவுக்கும் உங்களுக்குமான கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கிடையாது. உங்கள் அம்மாவோட வாய்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பேசிக்குங்க, இது பேசிக்கான ஒரு இது. நான் பழைய காலத்தில் வந்து ட்ரைபல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணது எல்லாமே ஃப்ரீக்வன்சிஸ் ஃபுல்லாகவே வாய்ஸ்லேருந்து வந்தது தான். ஆமாம். ஸோ அதனால என்னென்னா நீங்கள் அதை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம், அது ஒரு ஆடியன்ட்டை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஆயிடுச்சு. நான் பண்ணலைன்னா கூட ஒரு படத்தை டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏங்க நீங்கள் பாடவே இல்லைங்க சார், எல்லா படத்திலும் கலாய்க்கிறாங்க சார், இந்த மாதிரி என்னங்க ஆகுனா இவர் வந்து எல்லாத்தையும் இப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஸோ இது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம போய் கீழே எழுதி போட முடியாதுல்ல, இந்த இடத்தில் கேட்டாங்க டைரக்டர் கேட்டதுனால மட்டுமே நான் பாடிக்கொள்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அண்ட் இதோட கொஸ்டினே கடைசியாக நான் இதை ஒன்று வச்சுக்கிறேன். என்னன்னா இப்போது ரீசெண்டாக சிங்கர்ஸோட இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. மியூசிக் டைரக்டர்ஸே நிறைய பேர் பாடுறாங்க. நீங்களுமே நிறைய அனிருத் சாரோட நிறைய கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட படங்களில் ஒரு ஹிட்டு சாங் ஒன்று வருதுன்னா அது நீங்களும் அனிருத்தும் கொலாபரேட் பண்ண ஒரு இதுவாக இருக்கும். ஏன் இந்த டிரான்சிஷன் நடந்துச்சு? இல்லை, நான் நிறைய சிங்கர்ஸை யூஸ் பண்ணுறேங்க. எனக்கு சிங்கர்ஸ் மேலே ரொம்ப மதிப்பு இருக்குது. அது நீங்கள் என்னோட எல்லா படமும் எல்லா ஆல்பமே ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுலேருந்து முன்னாலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நார்மல், நான் சொல்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிங்கர்ஸு, புதிய சிங்கர்ஸு எல்லாமே இருப்பாங்க. ரியாலிட்டி ஷோஸில் பாடிட்டு வந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நான் எப்பயுமே இப்போ நான் மட்டும்தான் பாடணும்னு நான் நினைக்கிறதும் இல்லை. ஆனால் அனிருத் பாடின பாட்டு ரொம்ப ஹிட் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னென்னா அனிருத்துக்கான ஆடியன்ஸ் அதிகம்ல. ஸோ அது இப்போ அவர் படத்தில் வேற ஒரு சிங்கர் பாட வச்சாங்கன்னா நான் ரசிப்பேன், இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் அனிருத் பண்ண நான் இன்னும் ரசிப்பேன்ல. ப்ளஸ் இப்போ இருக்கிற சிங்கர்ஸும் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒரு இது ஓப்பனாக இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. பட் நான் நிறைய யூஸ் பண்ணுறேங்க சிங்கர். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்களுக்காக. தேங்க்யூ. இந்த படம் 25th வருது, மகாவதார் நரசிம்மா பாருங்கள். ஆக்சுவலி என்னென்னா இந்த படம் என்ன மாதிரி தான் இந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த படத்துக்கான உழைப்பு என்னென்னு. ஏன்னா டைரக்டர் வந்து அஸ்வின், அவர் வந்து இதுக்கு பின்னால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 years இதுக்கு பின்னால் இருக்கிறாரு. இது சும்மாலாம் பண்ணிட முடியாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. இந்த படம் இது தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே புரியும், ஓ நம்ம சும்மா இதை பற்றி பேசல அப்படிங்கிறது. எனவே தியேட்டரில் பாருங்கள் கட்டாயமாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.